ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே கூட யூடியூப் வழியாக ஞாயிறு ஆராதனை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பின் சகோதர சகோதரியை கர்த்தர் உங்களை யாவையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன். நீங்கள் நோயோடு இருக்கலாம், ஆமென். சுகமில்லாம ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகள் இருக்குதுப்பா, வியாதியோடு இருக்கிறேனே, எனக்கு நீ சுகம் தர மாட்டியா என்று எத்தனை பேர் கதறி கொண்டிருக்கலாம், ஆமென். நடக்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் குறையில்லாமல் நடத்துவார், ஆமென். இந்த பாடல் மூலியமாக நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே, நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே, ஐயா சுமந்து தீர்த்தவரே, ஐயா சுமந்து தீர்த்தவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே. எத்தனை பேர் கண்ணீரோடு வேதனோடு ஆண்டவரே எனக்கு சுகம் அளிங்கப்பா, என் கண்ணீருக்கு ஒரு பதில் தாங்கப்பா, எத்தனை பேர் நீங்க கதறிக்கலாம், கெஞ்சிருக்கலாம், ஆண்டவர் சமூகம் நின்றிருக்கலாம். அவர் கர்த்தர் நம்மளை நடந்த சித்தம் உண்டு சுத்தமாக, ஆண்டவர் சித்தம் தானங்க நமக்கு சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கும், ஆமென். கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா.
அவர் நம்மளை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மளோடு இருப்பார். ஆமென். அவரை நோக்கி நம்ம பார்க்கணுங்க. ஒரு நாளும் குறையில்லாமல் நடத்துவார். உபாகமம் தேவ வார்த்தையிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவர்கள் வரப்பண்ணுவார். அவர் ஆண்டது எவ்வளவு பாருங்க, சகல நோய்களும். ஆமென். நாம ஒரு சின்ன அடிப்பட்டவரும் நம்ம என்ன பண்ணுவோம், கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த அடிப்பட்டு இருக்குதுப்பா, நான் என்ன செய்யணும்னு தெரியலப்பா, எனக்கு வேதனையா இருக்கிறாங்க, என்னால முடியலப்பா, எனக்கு மனச உதவி இல்ல, யாரும் பார்க்கலையா, கவனிக்கலையா, கண்டுக்காதீங்க. ஆண்டவர் மெய்யான தேவன், அவர் உங்களோடு இருந்து வழி நடத்துகிற ஆவியானவர் உங்களோட வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பின் சகோதர சகோதரிகளே, யாருமே இல்ல, நான் வியாதியோடு இருக்கிறேன், என்னை கவனிக்க ஆள் இல்ல. ஆமென். எனக்கு இன்னும் தெரியலங்க, நான் சூழ்நிலை எனக்கு அப்படி இருக்கு, யாரும் எனக்கு இல்லப்பா, யாரும் இல்லப்பா, மனுஷன் நம்புறப்பா, ஒன்னும் நடக்கல. ஆமென். எவ்வளவு கோயில் குளங்கள் ஏறினேன், என் வியாதிகளை குணமாக்கணும், எனக்கு எவ்வளவு கோயில் குளமா ஏறி இறங்கினேன், ஒன்றும் நடக்கல. வேண்டுதல பண்ண நடக்கல. மெய்யான தேவனை தேடினால், ஆமென், மெய்யான தேவனை தேடினால் எப்படியாப்பட்ட கொள்ள நோய்களும் இயேசுவின் நாமத்தில் மறந்து போகும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா நோய்கள் வியாதிகள் மறைத்து போகிற தேவன், நம் தேவன் எல்லாவற்றையும் விலகி காத்துக் கொள்வார். சித்தம் உண்டு சுத்தமாக. ஆமென். பாடல் மூலியமாக பேசினார், தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக பேசினார். நான் ஆண்டவரை நோக்கி நான் பாக்குறேங்க, எவ்வளவு வியாதிகள் இருந்தாலும் சரிங்க. ஆமென். ஏசப்பா மனசு வைத்தா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தள்ளிடுவார். ஒரு நோய் இருக்காது. ஆமென். நம்ம கால் வலிக்குதுன்னு, கை வலிக்குதுன்னு, வயிறு வலிக்குதுன்னு, தலை வலிக்குதுன்னு, அதெல்லாம் சின்ன சின்ன நோய் தான். எவ்வளவு பெரிய கேன்சரா இருக்கட்டும், ஆமென், பிளட் கேன்சரா இருக்கட்டும், ஆமென், இந்த நாளிலே கூட சுகரா இருக்கட்டும், ஆமென், பிபியா இருக்கட்டும், ஆமென், கால் பாதங்கள் எரிச்சலா இருக்கட்டும், எல்லா வலியா இருக்கட்டும், முதுகு வலியா கூட இருக்கட்டும், நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவன். ஆமென். எல்லா கட்டிகளும், ஆமென், கொழுப்பு கட்டியா இருக்கட்டும், எல்லாவற்றும் மறந்து போக போகிறது. ஆமா, எல்லாம் மறந்து போக போகுது, எல்லாம் ஒழிந்து போக போகிறது. நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே கூட அப்பா உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அவர்களுக்கு சுகமளிக்கிற வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன், இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். அற்புத நலக்கட்டு அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன தேவன், உன் நோய்களை சுமந்து கொண்டேன்னு சொன்னேன், உன் நோய்களை சிலுவையில சுமந்து கொண்டேன்னு சொன்ன ஆவியானவரே, அவர்கள் எவ்வளவு கோயில் குளங்கள் ஓடி இருக்கலாம், அண்ணே வேண்டியதை பண்ணிருக்கலாம்ப்பா, பொருத்தனை பண்ணிருக்கலாம், அண்ணே அவர்கள் எது செய்யலாம். என் தேவனாகிய கர்த்தர் மனதுருகும் தேவன். ஓரி கபல பல பரபா ரியாந்தரபா ஷபல ரப ரப ரபா ஓரி கபல பரபா ஷபல ரப ரப ரபா. ஓ ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிய சகோதரே, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார், விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். மெய்யான தேவன் சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆடிக்காலம் ஆடிப்பாந்த காலம் உங்களை தொட்டு சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பரித்த லாசரை உயிரோடு எழுந்து செய்ய தேவன். ஆமென். படுத்து படிக்க இருக்கிறேன், கால் அடிக்கு, எனக்கு வியாதி இருக்கிறது, அண்ணல பெட்ல படுத்து பட்டு கொண்டிருந்த போது கர்த்தர் சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எழுந்து நடு, எழுந்து நடு என்று சொல்லுகிற ஆவியானவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். கால் வலிகள் மறைந்து போகட்டும், முட்டி பகுதியில் இருக்கிற எல்லா வலிகள் மறந்து போகட்டும், எல்லா வயிற்று பகுதியில் இருக்கிற வலிகள் மறந்து போகட்டும், தலைப்பாறுகள் மறந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் சரீரத்தில் காணப்படும் எல்லா வியாதிகளும், சுகர் பிரச்சனைகள், கேன்சர் நோய்கள், அன்றைய அப்பா பிபிகள், அன்றைய சரீர போராட்டம், எல்லா பிளட் கேன்சர் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சுகமளிக்கிற வல்லமை வேகமடியா செபிக்கிறேன் அப்பா. இவர் கேட்கும் போதே ஒரு அற்புதம் நடக்கட்டும், எல்லாவற்றையும் கட்ட வைக்கிறேன். இந்த ஞாயிறு ஆறால கலந்து கொள்ளும் போது அப்பா அவர்கள் பார்க்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை கொண்டு நடத்தபடியா ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. வியாதிகள் மறையட்டும், எல்லா வியாதிகள் மறையட்டும், இயேசுவின் நாமத்தினாலே நோய்கள் குணமாகட்டும்.
அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒரு இருளை வெளிச்சமாக்கு மாற்றுங்க, இருளை வெளிச்சமா மாற்றுங்க. கர்த்தர் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரியை ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனே, ஆமென். உனக்கு இடுப்பு வலியிலிருந்து மட்டும் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்பா, என்னால நின்று வேலை செய்ய முடியலப்பா கேட்டுக் கொண்டிருக்கிற மகனே, கர்த்தர் உன் இடுப்பு வலியிலிருந்து மட்டும் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால மஞ்சா காமாலில அப்பா, நான் அநேக பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்கு சுகமளிக்கல, யாரும் எனக்கு எழுப்பலன்னு சொல்லி சகோதரி கலந்து கொண்டிருக்கிறேன். எல்லா மஞ்சா காம நோயிலிருந்து விட்டு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். மகனே, யெகோவா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்ஷாலாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே. அப்பா, அந்த நாளிலே கூடப்பா யோவான் என்ற சகோதரனே, யோவான் என்ற சகோதரன் சிறு வயதிலே அப்பா எனக்கு பிளட் கேன்சர் வந்திருக்கிறது, எனக்கு சுகமளிக்க அப்பப்போ ரத்தத்தில் சேர்ந்து மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றே அந்த மகனை யோவானே, இயேசுவின் நாமத்தினாலே உன் தடுமலாலே குணமானே என்று சொன்னதே அப்பா, அந்த மகனுடைய சரீரத்தில் காணப்படாத பிளட் கேன்சர் மருந்து போகட்டும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்குது ஒரு வல்லமை வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் கட்டோக்கிறார். அப்ப எவ்வளவு பேர் சுகமளிக்கிற வல்லமைனால இன்று நாளிலே இந்த ஞாயிறு ஆறுப்பா சுகமளிக்கிற வல்லமை கர்த்தாவே பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். என்னோடு ஆண்டவரே, இந்த யூடியூப்ல அப்பா ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று அவர்கள் விசுவாசத்தோடு எனக்கு கமெண்ட் பண்ண என் தேவன் உதவி செய்வதாக. அப்பா, அவருக்கு மெசேஜ் பண்ண தேவன் உதவி செய்வதாக. ஆண்டவரே, முட்டி பகுதியில் அப்பா எவ்வளவு பேர் வீக்கங்கள் இருக்கு, ஆண்டவரே எல்லா வீக்கங்களும் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படுத்தப்பா. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.